கோணலானவைகளை நீர் மாற்றும், கோணலானவைகளை நீர் மாற்றும். நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். செவ்வையாக்குமே கரடானவைகளை பெரிய பாக்கியம். அடைகளை உடைப்பவரே எனக்கு செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். இந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை எல்லையே இல்லாமல் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நோ பவுண்டரிஸ். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். உங்களுடைய பரிசுத்தத்தை யாரும் நீ விரும்புகிற அந்த பரிசுத்தம் வெளித்தருளி கோணலானவைகளை செவ்வையாக்குமே கரடானவைகளை சமமாக்குமே. நீர் வெண்கல மறைந்த பொக்கிஷங்கள் வெளித்தருளி அடைகள் உடைப்பவரே எனக்கு செல்கின்றீரே. அடை இந்த முறை ஒருவருக்கு எங்கள் வாய்ப்பு தகப்பனே. செல்கின்றீரே. அபிஷேக ஒலிவமாரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவான். எத்தனை பேர் உண்மையா அபிஷேக ஒலிவமாரம் உங்க ஆலயத்தில் வழியோரத்தில் நடப்பட்டவர்கள் அல்ல, உம் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம். எங்க இருளான வாழ்க்கையில ஓர் இருளும் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தரே எங்களுக்கு வெளிச்சம், அவரே மெய்யான ஒளி. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே. அம்மமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன். ஆராதனையில அந்த ஃப்ளோல ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் காப்பாற்றும் காவலர் நீரே. அயராத நீர் பாய்ச்சும்
வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்திற்கான தேவைகளை இந்த மாதத்திலே சந்தியும். வீண் செலவுகளுக்கு எங்களை விலக்கி காப்பாற்றும் ஆண்டவரே. உங்க மனதுக்கு நெருக்கடியான விஷயத்தை ஆண்டவரத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கு. ஹல்லேலூயா. மனசுல வஞ்சகம், எரிச்சல், பகையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதை இறக்கி வச்சிருங்க. பாரத்தை இறக்கி வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. திகையாதே, கலங்காதே. ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி. ஆராதித்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ளதான நேரத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என்றபடியாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். என்றபடியாக ஒரு பாடல் பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை தசமபாகம் செலுத்தலாம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்ணாலை தேவன் என்னோடு இருக்க காரணமில்லை என் வாழ்விலே. கண்ணாலை தேவன் என்னுடன் இருக்க காரணமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திற்காக நன்றி. படைத்த காணிக்கை கத்தர் ஆசிர்வதியும், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்துள்ளதான நேரத்தை கத்தர் ஆசிர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஞாயிறுதோறும் ஆராதனை காலை 8:30 முதல் 10:30 வரை நடைபெறும். அனைவரும் குடும்பமாக பங்கு பெறுங்கள். பெண்கள் ஜெபம் புதன் மாலை 6:30 முதல் 8:30 வரை நடைபெறும். பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபம் வெள்ளி பகல் 10 முதல் 12 வரை நடைபெறும். அனைவரும் குடும்பமாக பங்கு பெறுங்கள். எழுந்து கட்டுவோம் கவர் ஒரு நபர் 100 ரூபாய் கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பீக்கருக்கு வாக்கு பண்ணினவர்கள் இந்த மாதத்திற்குள் வாக்கு பண்ணிய தொகையை கொடுக்குமாறு கேட்கிறோம். பிபிஎஸ் 29 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறும். பிபிஎஸ்ஸிற்கான பண உதவி உங்களால் முடிந்தவரை கொடுக்கும்படி கேட்கிறோம். ஜபக்குழு 50 அடி தூரம் ஜபம் மே அல்லது ஜூன் மாதத்திலிருந்து துவங்கும். சிறப்பு ஆத்தும ஆதாய பயிற்சி முகாம் 2024 காலை 10 மணிக்கு திசைன் உள்ள ஏஜி சபையில் வைத்து நடைபெறும். அதிகபட்சம் 3 to 5 நபர்கள் கலந்து கொள்ளலாம். பராமரிப்பு காணிக்கை தசமபாகம் கொடுத்து சபையை தாங்குவோம். சபை தேவைக்காகவும் மிஷன் வீட்டு வேலைக்காகவும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் கேட்கிறோம். எஸ்எஃப்சி கேம்ப் மே மாதம் 14-15 செவ்வாய் புதன் YMCA ஹால் கன்னியாகுமரியில் வைத்து நடைபெறும். பதிவு கட்டணம் ஒரு நபர் 150 ரூபாய். 8ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி படிப்பவர்களை கலந்து கொள்ளலாம். வருகிறவர்கள் உங்கள் தகவல்களை CA தலைவரிடம் அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து சாட்சியை கேட்போம். சாட்சி சொல்லக்கூடிய நபர் வராததினால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 வாரமா ரொம்ப கவலை தான், ஜனங்கள் வரல. முன்னாடி சோபி காம்பவுண்ட் நமக்கு சின்ன கட்டடம், அப்போ ஒரு 20 பேர் இருந்தாலே ஃபுல்லுமே கவர் ஆயிரும். சர்ச்சு பெருசு, அப்போ ஆட்கள் இவ்வளோ வந்தாலும் வந்த மாதிரி என்ன செய்யறதில்ல, தெரிகிறதில்ல. இப்போ நானும் பாஸ்டரும் ஒன்று தீர்மானம் எடுத்திருக்கோம். ஊழியத்தை ஆரம்பித்து 14 வருஷம் ஆகலை. இந்த வாரம் தான் முதல் வாரம்னு நினச்சிருக்கேன். அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு பெரிய சாதனையாகத்தான் இருக்கும், வேதனையாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் சீக்கிரம் போகிறீங்க, ஏன் தான் சர்ச்சுக்கு லேட்டாக வாரீங்கன்னு தெரியல. ஒன்று சொல்கிறேன் தேவ ஜனங்களே, நாம் ஆண்டவர் காரியத்துக்கு லேட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்துக்கு லேட்டாக தான் இருப்பார். அவருக்கு செய்ய விருப்பம், ஆனால் நாம் லேட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதத்தை செய்வதற்கும் லேட் பண்ணுவார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஊரில் ஒரு இடத்த வாங்கி சர்ச்சு கட்டணும் அப்படின்றது எங்களுக்கு 50 வயதானாதான் நடக்கக்கூடிய வேலை. ஆனால் ஆண்டவர் 30+ எனக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது எனக்கு சரியாய் வயது 30 நினைக்கிறேன். சீக்கிரமாக ஆண்டவர் தந்தார். ஏனென்றால் ஆண்டவருக்காக நாம் துரிதமாய் செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு துரிதமாக செயல்படுகிறார். சரி, சற்று நேர தியானத்திற்காக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். யாக்கோபு 1:12 to 14. வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? வாசிக்க போகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபிக்க போறோம். தேவனே, எங்களோடு கூட பேசும். இதுவரைக்கும் நாங்கள் உம்மோடு கூட பேசணும், இனி நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் காதுகளை கத்தர் தயார்படுத்தும், எங்களுடைய இருதயத்தை கத்தர் பக்குவப்படுத்தும். ஒரு நாள்ல லீதியா பவுலுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு அவருடைய இருதயத்தை திறந்தது போல எங்கள் இருதயங்களை கத்தர் திறப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சகிப்பது தேவனுக்காக அப்படின்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
அநேக சோதனைகள் மூலமாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆகுது நமக்கு வயதாகி அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சோதனைக்குள்ளாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். வியாதி, கடன், இயலாமை, படிப்பு, இப்படிப்பட்ட அநேக சோதனைக்குள்ளாடி நாம் கடந்து செல்வோம். பாடுகள், சோதனை என்ன பாடு, பரீட்சை அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு சோதிக்கப்பட்டார், வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். நாமும் இந்த வனாந்தரத்திலே சோதிக்கப்படுகிறோம். எதற்காக அப்படின்னா நாம் பொன்னாக விளங்கும்படிக்கு. எதற்கு சோதனை? தேவன் நம்முடைய மதிப்பை கூட்டுவதற்கு. வெள்ளியாக இருக்கிறோம், பொன்னாக கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்கு. எது சோதிக்கப்படும் அப்படின்னா நல்லதா இருக்கிற எல்லாருக்கும் சோதனை, தங்கத்திற்கு சோதனை. பித்தளையா இருந்தா என்ன கிடையாது, சோதனை கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை எதற்கு அப்படின்னா உங்களை அழிக்க அல்ல, உங்களுடைய மதிப்பை கூட்டி கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்திலே கொண்டு போய் உங்களை சேர்ப்பதற்காக கர்த்தர் இந்த பாடுகளின் வழியாக உங்களை அனுமதிக்கிறார். பாருங்க, இந்த உலகத்திலே கோல்டு, டைமண்ட், கார் எல்லாவற்றுக்கும் ஒரு பரீட்சை உண்டு, ஒரு ஓட்டம் உண்டு. நாம ஸ்கூல் படிக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பரீட்சை உண்டு. எதற்காக அப்படின்னா நம்முடைய தரம் எப்படி, நாம் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை தீர்மானிப்பதற்காக சோதனை. கர்த்தர் நம்மை செக் பண்ணல, இது தேருமா தேராதா என்று பார்ப்பதற்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக கர்த்தர் சில கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாருங்க, போன நேரத்தைக்கு தூங்கும் பொழுது ஒரு கனவு, மெசேஜ் டைரியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கற்பனையே என்னால் பண்ண முடியல, நாளைக்கு இது நடந்துட்டு நான் என்ன ஆயிருது அப்படின்ட்டு நைட்டே எடுத்து வச்சிட்டேன். ஆண்டவர் நமக்கு கனவுல ஒன்று போடுறாரு அப்படின்னா அது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு என்னது அர்த்தம். பாருங்க, பிரசங்கம், பாட்டு எல்லாமே கொஞ்சம் பயம்தான். வெளியிலான எதுவுமே என்ன செய்யறது இல்லை, தெரிகிறதில்லை. எதற்கு கர்த்தர் நமக்கு சோதனையை வைத்திருக்கிறார்? நாம் மற்றவர்களுக்கு பயன்பட. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், மைக்கு பிடிச்சு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணாதான் கர்த்தருக்கு பயன்படும் அப்படின்னு. யாரோ ஒருவருக்கு ஒரு பண உதவி செய்தால் கூட நாம் அவர்களுக்கு பயன்படுகிறோம். யாரோ ஒருவர் நம்மிடத்துல வந்து உதவி கேட்பார்கள், நாம் செய்யக்கூடிய இடத்துல கர்த்தர் வைத்தார் அப்படின்னா அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிற இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல விழிப்பாக இருங்க. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் நான் விரும்பினது போல வருகிறதில்லை. நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கும்படிக்கு நான் உங்களை அன்பாக கேட்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சோதனையை அனுப்புகிறவர் மட்டுமல்ல, நம்மை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? சோதனையை அனுப்புகிறவர் மட்டுமல்ல, நம்மை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார். 2 பேதுரு 2:9 வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும். தேவ பக்தி நமக்கு உண்மையிலே இருக்கும் அப்படின்னா நீங்க போயிட்டு இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாகவே கர்த்தர் காப்பாற்றுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்களும் ரட்சிக்கப்பட்டு தான் சர்ச்சுக்குள்ள போனோம். சர்ச்சுக்கு போறதுக்கு மாற்றப்பட்டானா ஒரு நாள் லேட்டா போனது கிடையாது. பாருங்க, இன்றைக்கு பிரச்சனையே சர்ச்சில் வந்த பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதனால தான் அவங்களை ஒவ்வொரு ஆலய ஆராதனைக்கு வருவதற்கு, அவர்களை கொண்டு வருவதற்குள்ளே நம்முடைய ஜீவன் என்ன செய்கிறது, போய்விடுகிறது. அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய தரத்தை நாம் கூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, சோதனையை நம்முடைய ஆண்டவர் தேவனை நம்புகிறவர்களுக்கு அல்ல சோதனை, தேவனே நம்புகிறவனுக்குத்தான் சோதனை. யோபுவை தேவன் நம்பினார். இந்த பாடை நாம் அவனுக்கு அனுமதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் என்னை விட்டு போக மாட்டான் என்று சொல்லி நம்பி கர்த்தர் ஒரு சோதனை அனுமதித்தார். என்ன சோதனை? அவனுடைய வாழ்க்கையில் அவன் வைத்திருந்த எல்லாவற்றையும், மனைவி தவிர அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கைக்கு வைத்திருந்த எல்லா ஆடு மாடு ஜீவன், அவனுக்கு என்னது, அவனுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். கர்த்தர் அவனை நம்பினார், அவனை எந்த தவறும் செய்யவில்லை. நீங்க பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம் செய்கிறதான தவறுகளுக்கு சில தண்டனைகளை நாம் அனுபவிக்கிற பொழுது ஆண்டவரிடத்துல போய் கேட்டுறக்கூடாது. தெரியாம கூட நான் என்ன பாவம் பண்ணினேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது அந்த பாவத்து நிமித்தம் பிறந்த குழந்தை மரித்த போது எங்கேயுமே அவன் எதற்காக இந்த குழந்தையை நீர் கொண்டீர் என்று கேட்கவில்லை. மாறாக பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், சீஷர்கள்
தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தது போல தன்னை சங்கீதம் 51 அதிகாரத்தில் அலசி கொண்டிருந்தான். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிடத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிற பொழுது, பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற பொழுது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சிச்சுவேஷனுக்காக நன்றி, இந்த பாதையை தாங்குவதற்கான பலனை தாருங்க. யாரும் நம்மை மேன்மைப்படுத்தி விடக்கூடாது. எனக்கு இருக்கிற தகுதிக்கு, எனக்கு இருக்கிற படிப்புக்கு, எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு அப்படி என்று ஒரு நாளும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. என் கூட இருங்க, என்னை பாருங்க, நான் பேசுறதை கேளுங்க பாருங்க. அப்புறம் நமக்கு அநேக சோதனைகள் உண்டு. பிசிக்கலி, மென்டலி, சிந்தனையில் வருகிற சோதனை. நம்முடைய சரீரத்திற்கு கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் பாடுகள் முடிந்துவிடும். ஆனால் சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடு. யாரே ஒருவரை பார்க்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில் போகிற பொழுது நாம் முறுமுறுக்கிற அனுபவம், அல்லது சிந்தனையிலே நாம் பாவம் செய்கிற அனுபவம், வெளியிலே நாம் அமைதியாக இருப்போம், ரொம்ப அருமையானவர்களாக இருப்போம். பாருங்க, நாம் எதை மன அமைதி என்று நினைக்கிறோம் என்றால் நாம் வெளியே பேசாமல் இருப்பது அதுவல்ல மன அமைதி. நாம் அமைதியா இருக்கிற பொழுது நம்முடைய மனதும் அமைதியா இருக்கும் என்றால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற அமைதியாக இருக்கிறது. சிந்தையில் வருகிற சோதனை மாம்சத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற சோதனை. உலக பிரகாரமான பெருமை உண்டென்றால் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பெருமை உண்டு. ஜெபத்தில் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு பெருமை வந்துடும். கொஞ்சம் வேதத்தை நாம் வாசித்து விட்டால் கொஞ்சம் பெருமை வந்துடும். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டால் நமக்கு பெருமை வந்துடும். அப்படி இல்லை, ஆண்டவரே இதெல்லாம் செய்ய வைத்தவர் நீர், இதெல்லாம் தந்தவர் நீர் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். நாம் தேடி போவதல்ல, நம்மை தேடி வருவது சோதனை. இயேசு மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனத்துல சோதனைக்காரன் பிசாசு யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். எப்பொழுது தேடி வந்தான்? உபவாசித்து ஜபித்து 40 நாள் இரவு பகல். அவருக்கு அப்ப தேவை சாப்பாடு தான் ரொம்ப தேவையாக இருந்தது. அங்கே வந்து சொல்லி இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படிக்கு செய்யும் என்று சொல்லி நாம் உபவாசிக்கும் பொழுது நமக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியம் வரும். மற்ற நேரத்துல கூட நம்ம பட்டினியா இருப்போம். ஆனால் தேவன் விரும்புவது அந்த சோதனையும் ஜெயித்து நாம் வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே சோதனை வரும் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். எப்படி வேண்டுமென்றாலும் வரும், யார் மூலம் வேண்டுமென்றாலும் வரும். இவங்க தானான்னு யாரையுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம யாரையாவது சோதிச்சோன்னா நமக்கு என்ன பேரு? சோதனைக்காரன். சோதிக்கப்படுகிற இடத்துல இருக்கணும். யாரையும் சோதிச்சிடக்கூடாது, யாருடைய வாழ்க்கையில விளையாண்டக்கூடாது. இல்ல, ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டுகிற தெய்வம். யாரையுமே சோதித்திடக்கூடாது, யாரையுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. சோதனை எதற்கு? நாம் இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போவதற்கு. எப்பொழுதும் சோதனையற்ற வாழ்வில் எவரும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. இயேசு சோதிக்கப்பட்டார் சிலுவையிலே. அடிக்கடி சொல்லுவேன், நாம் பிதா என்று சொல்வதை விட, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்வதை விட இயேசு என்று அதிகமாக சொல்லுகிறோம். ஏன்? அவர் சிலுவையில் சோதிக்கப்பட்டார். ஆமென். பாடு நல்லது தானே, பாடு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் அதை நம்புறேன். அந்த பாடுகள் வரலன்னு இவ்வளவு முதிர்ச்சி வந்திருக்கவே செய்யாது. 2014வது ஆண்டு பாருங்க, 31 பகல் இரவு ஜெபத்திற்காக சோபி காம்பவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சோபி பாட்டி ராத்திரி நீங்க ஜெபத்தை நீங்க நடத்தக்கூடாதுன்றாங்க. பாஸ்டர் கேலண்டர் வாங்குறதுக்கு, கேக் வாங்குறதுக்கு பைக்ல நாகர்கோயில் போறாங்க. எனக்கு இப்ப இருக்கிற முதிர்ச்சி கிடையாது. எனக்கு அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எங்க போய் நடத்த, யார் வீட்டுல போய் நடத்த, யார் நமக்கு தருவா? இப்ப கூட நம்ம ஏதாவது யார்ட்டையாவது என்ன செய்யலாம், ஹெல்ப் கேட்கலாம். அப்ப பாஸ்டர் இந்த நியூஸை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பைக்ல வராங்க, பதட்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. ஆண்டவரத்துல ஜோமன், ஆண்டவரே இந்த பாட்டியுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் பேசி, சரி இந்த ஒரு நாள் ராத்திரி நீங்க நடத்துங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரலைன்னா
இன்னமும் அங்கத்தான் இருந்திருப்போம். அப்ப நெருக்கடி எதற்கு வருகிறது? பாடுகள் எதற்கு வருகிறது? வேதனைகள் எதற்கு வருகிறது? நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வசதியான சூழ்நிலையில இருப்போம். ஆண்டவர் பாருங்க, ஒரு காக்கா அல்லது குருவினுடைய கூட்டை கலைப்பது போல நம்முடைய வாழ்க்கையை கலைக்கிறார். நீங்கள் சற்றும் பயப்படக்கூடாது. நம்மை கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு செல்ல. முகம் தெரியாதவளை பற்றி பேசுவதை விட எங்க வாழ்க்கையை சொல்றதா ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரியும், 2011 ஏப்ரல் 6 எங்களுடைய மகன் பிறந்தான். அவனுடைய உதடு விட்டு மேல அன்னம் இல்லாம ரொம்ப கஷ்டம். 4 ஆண்டுகள் மருத்துவமனை வீடு. அந்த சோதனைக்கு அப்புறம் ஆண்டவர் அநேக நன்மைகளை கர்த்தர் எப்போதுமே பாருங்க, நம்ம கண்ணீர் சில நல்ல நாட்களை அனுபவிப்பதற்காக சில துக்கமான பாதைகளுக்குள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? அழுவோம், வித்தியாசமா அழுவோம். ஒரே விஷயத்துக்காக அழமாட்டோம், அழ வைப்பார். சாகும் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு சூழலை நம்ம அழ வைப்பார். ஆனால் நாம் முன்பு அழுதது போல அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை அனுப்பி கர்த்தர் நம்மை அழ வைக்கிறார். எதற்காக அப்படி என்றால் கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வெளியிலே அல்ல, உள்ளத்தை உள்ளத்தால் உடைக்கப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சோதனை பண்ண எத்தனை பேர் நம்புறீங்க நல்லதுன்னு? பாக்கியவான் அப்படின்னா பிளஸ்ட், பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலக பாஷையில சொல்லணும்னா லக்கியை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. அப்ப சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில் என்னதுதான்? ஒரு ஆசீர்வாதம். அதை தேவன் பார்க்கிற பிரகாரமாக என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பாடுகளின் வழியாகத்தான் பரமனை பார்க்க முடியும். சோதனையற்ற வாழ்வில் நாம் என்ன செய்ய முடியாது? சாதிக்க முடியாது. இன்னொன்னு, ஒரு சென்சிட்டிவான ஒரு காரியம் பாருங்க. இந்த சரீரத்திற்கு வருகிற சோதனை இந்த சரீரத்திற்கு சாகு வரைக்கும் வந்துட்டே இருக்கும். துணையோடு துணையை தேடிடக்கூடாது, துணையை வைத்துக்கொண்டே துணையை தேடிடக்கூடாது. அது ஒரு சோதனை. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப் இது மொபைல் ரொம்ப ஈஸியா இருக்கிறது. நம்ம எளிதில் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? அப்ரோச் பண்ணிடலாம். இன்னொரு ஆப்ஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார், பிளாக் பண்ணுவதற்கு. நம்ம அதை செய்வதற்கும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் அழகா இருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்பிடக்கூடாது. உண்மையில அழகா அப்படிலாம் கிடையாது. நல்லா பாடுறீங்க, நம்பிடக்கூடாது. அப்படியா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்முடைய மனது எப்பொழுதும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நாம் சில சோதனைகளில் இருந்து எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது சோதனை? புகழ்ச்சி ஒரு சோதனையா இருக்கிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21. எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 27:21. எது பெரிய சோதனை? இதுதான் பெரிய சோதனை. இருக்கிறதுலே பெரிய சோதனை புகழ்ச்சி. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. யாராவது பாராட்டிட்டோம் அப்படின்னா அதை அந்த நேரம் சந்தோஷப்பட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். புகழ்ச்சி வரும்பொழுது நம்முடைய ப்ராக்ரஸ், நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை தடைபட்டுரும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருன்ற எண்ணம் வந்துடும். புரியுதா? நீங்க வேலை பார்க்கும்போது உங்களை யாரோ என்கரேஜ் பண்ணல, உங்களை யாருமே கௌரவப்படுத்தல நினைக்க கூடாது. யாரோ ஒருவர் உங்களை புகழும் பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிறதான அந்த growth process ஸ்டாப் ஆயிரும். அப்ப புகழ்ச்சியை நீங்கள் விரும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. புகழ்ச்சியை தேவன் தான் நம்ம என்ன செய்யணும்? புகழ வேண்டிய. என்ன சொன்னாரு? உத்தமனும் உண்மையுமான ஊழியக்காரனே ஒரு புகழ்வார் பாருங்க. அவருடைய புகழ்ச்சி மனுஷன் இன்னைக்கு புகழ்வான், நாளைக்கு நம்மளை தூற்றுவான். ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறதான அந்த அவருடைய அன்பு, அவர் நம்மை புகழுகிற விதமே அது ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. வெள்ளிக்கு என்ன இருக்கிறது? குகை. பொன்னுக்கு புடம் இருக்கிறது சோதனையாக. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாக. நீங்க விழுந்த இடங்களை யோசிங்க. நீங்க சோதனையில அகப்பட்ட விஷயத்தை யோசிங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சிருப்போம். யாருன்னு என்ன அசைக்க முடியாது நினைச்சிருப்போம். நானா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங், அதுலதான் நம்ம விழுந்திருப்போம். அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தெய்வம். நாம் நினைப்போம் என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நம்மை சரியாக அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. ஆகவேதான் சில பாடுகள், சில பாவங்கள் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். இது நானா செய்தேன் நமக்கே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? சில நேரங்களில் படம் பிடித்து காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம் விரும்பாதது எது? நம்ம விரும்பக்கூடாது. புகழ்ச்சியை நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, பாட்டு நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி நோ மயங்கிடக்கூடாது. இது என்னுடைய சூழலை சொல்றேன். உங்க சூழலை இறங்கி கேட்டோம்னா உங்க சூழல் அதோட நம்ம கதை முடிஞ்சிரும். இல்ல,
ஒரு முறை வேதாகம கல்லூரியில் இருக்கும் பொழுது அப்பவுமே எனக்கு தைராய்டு ஆரம்பிச்சிருச்சு. இந்த டான்சில் என்ன பண்ணும் அப்படின்னா, பாட்டு பாடுறதுக்கு டான்சில் ரொம்ப முக்கியம். இந்த தைராய்டு ஆர்கனே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஒரு வண்ணத்து பூச்சி ஷேப்பில். நம்ம பேசும்பொழுது அது ஓப்பன் ஆகும். அப்போ இன்னைக்கு நான் பேசிட்டேன்னா நாளைக்கு வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். என்னுடைய குரலை வந்து நெருக்கமானவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நேரத்துக்கு பாசமா ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அவங்களால பேச முடியாது அப்படின்னா இங்கே பாட முடியாது. காடெல்லாம் சில நேரத்துக்கு மாறிடும். பிரச்சனை என்னன்னா, எனக்கு தொண்டை என்ன செய்யாது, சப்போர்ட் பண்ணாது. வேதாகம கல்லூரியில் என்னை விட சிறப்பாக பாடுகிறவர்கள் உண்டு. எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆண்டவரே, நானும் பாடணும், நான் பாடணும், உங்களுக்காக பாடணும். அப்போ வேதாகம கல்லூரியில் இருக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு பாடக்கூடிய கிருபையை தந்தீங்கன்னா யார் என்னை புகழ்ந்து சொன்னாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். அந்த சந்தோஷத்தை எனக்குன்னு எடுத்துக்க மாட்டேன். அதை நான் உங்கள் பாதத்தில் தருவேன். என்னைக்கு என்னை மற்றவங்க புகழும் பொழுது அது எனக்கு நானே எடுத்துக்கிறதுனோ அன்னைக்கு என்னுடைய திறமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும், உண்மை உள்ளவரா. நம்முடைய ஆண்டவர் தருகிற எந்த ஒரு விஷயத்தையும் அது நமக்கு என்ன சொல்லக்கூடாது, அந்த 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 கிரெடிட்டை நமக்கு எடுக்கக்கூடாது. வேலை கேட்பாங்க, ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன், பொருளாதாரத்துல உண்மையா இருப்பேன், 10ல் 1ல் உண்மையா இருப்பேன். ஆண்டவர் வேலையை கொடுப்பார், அவர் உண்மை உள்ளவரா இருப்பார். ஆனால் நாம 10,000லே 1000 ஆண்டவருக்கு வைக்கிறதுக்கு என்ன செஞ்சிடும், ரொம்ப உண்மையா இருப்போம். எல்லாரும் அவரே பயந்து ஓடிடுவாரு. அப்படியெல்லாம் உண்மையா இருந்தோம்னு எப்படி, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுது. நம்ம மளிகை கடைக்கு போவோம், அநேக நேரங்களில் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். வீட்டில் வந்து பார்த்தா கடுகு போயிருக்கும். ஆனா சமையலுக்கு பேசிக் என்னது, பாருங்க, சின்ன விஷயத்திலே நமக்கு உண்மை இல்லை அப்படின்னா நிச்சயம் சொல்றேன், பெரிய விஷயத்திலே நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். பொருளாதார நெருக்கடியிலே நம்ம பணத்துல உண்மையா இல்லை அப்படின்னா நம்மை நம்பி ஆண்டவர் எத்தனை லட்சங்களை தந்தாலும் நம்ம உண்மையா இருக்கவே மாட்டோம். ஏன்னா நான் அடிக்கடி சொன்னேன், நாம் எப்பொழுதும் சிந்தனையில சோதிக்கப்படுகிறோம். சரீரத்துல வேணா எப்பவா சோதிக்கப்படலாம், அதுக்கு தப்புவதற்கு வழி உண்டு. சிந்தனை நம்ம தான் தூக்கி சுமக்கிறோம். அதை எண்ணங்களை சிறையாக்கி கொண்டு அப்படின்னு சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்துகிறவர் கர்த்தர். கட்டுப்பாடற்று கட்டுக்கடங்காம இருக்கிற நம்முடைய எண்ணங்களை சிறைபிடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். சோதனைக்காரன் பிசாசா இருக்கிறார். நாமும் யாரையும் சோதித்து விடக்கூடாது. எப்பவுமே நீங்க கவனிக்கணும், நம்மை ஆண்டவர் கவனிக்கிறது போல பிசாசும் கவனிக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. அவனுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திற்கு நம்மையும் கொண்டு செல்வதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான். மற்றவர்களெல்லாம் விட்டு வச்சிருவான். ஜபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்கள், நமக்கு பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, சோதனை உண்டு. உங்களுக்கு எல்லாம் சோதனை இல்லை, பாடு இல்லை அப்படின்னா நம்ம நிச்சயமா ஒண்ணு சொல்றேன், நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஆலய ஆராதனைக்கு சரியாக வருகிறது, நேரத்துக்கு வருகிறது இல்லை, கவலையே படாண்டா. இன்னும் கர்த்தர் உங்களை தொட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை தொடும் பொழுது நாம் நம்முடைய மதிப்பை கர்த்தர் கூட்டுகிறவராக இருக்கிறார். நம்மை அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக வைத்திருக்கிறார். சோதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ஜெபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்றார், திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம மறப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, அது ஒரு நாள் அது வந்து சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை பாவம் என்று சொல்லுகிறார் என்றால் நோ மேட்டர், நமக்கு அநேக ஒப்பீனியன் இருக்கலாம், அநேக கருத்துக்கள் இருக்கலாம். ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது நம்ம விட்டு விடுவதற்கு எப்படி இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும். அதற்கு அநேக பேர்களை கொடுத்து நமக்கு நாம என்ன செய்யக்கூடாது, திருப்திப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:13. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயைக்காரரை போல முகவாடாலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். சோதனை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் ஜெபம் செய்யுங்கள். நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுருதோம், அப்படி அல்ல. நம்முடைய சூழ்நிலை மாறுகிற வரைக்கும், நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த சூழ்நிலை உங்களுடைய கரங்களுக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் நாம் ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு இன்னும் ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு,
ஞாபகப்படுத்துகிறார். யார் சோதனையில் பின்வாங்குவார்கள் அப்படின்னா, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். வெளியில ஆகா ஓகோன்னு இருப்பாங்க பாருங்க. லூக்கா 8:13 ஆராதனை உற்சாகமா இருப்பார்கள், ஜெபத்துல உற்சாகமா இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சீக்கிரமா அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் சோர்ந்து ஓரம் போகிறதான நிலைமை நம்ம பார்க்க முடியும். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் இருதயத்துல போன மாதிரி இருக்கும், ஆனா இருதயத்துக்குள்ள போன மாதிரி இருக்காது. அது வெளியே வருகிறதான ஒரு அனுபவம். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது தரமானதாக இருக்கும் அப்படின்னா, கஷ்டமான சூழ்நிலையில நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா? கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? நாம் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம் என்றால் நாம் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பேதுரு பின்வாங்கி போனான், ஆனால் மனம் அடைந்து மனம் திரும்பி வருந்தி தின்ப கர்த்தர் சமூகத்திற்கு வந்து சேர்ந்தான். நாமும் பேதுருவை போல இருக்க வேண்டும். யூதாஸ் காரியோத்தாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யார் சோதனையில் நாம் பின்வாங்கிடக்கூடாது. முன் வச்ச காலை என்ன செய்யக்கூடாது? பின்வைக்க கூடாது. சிங்கத்தை குறித்து வாசிக்கிறோம், சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாதது. ஆண்டவர் யாரு? யூதா கோத்திரத்தை சிங்கம். ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, நலமோ நஷ்டமோ லாபமோ தராரோ தரலையோ அதெல்லாம் கிடையாது. நாம் நம்முடைய காரியத்துல சரியா நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஏற்ற நேரம் வருகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறது என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்முடைய வேலை என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்றதல்ல, நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பார்ப்பதற்காக. ஆமென், ஆமென். சமைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து ஐடியா சொன்னா எப்படி இருக்குமோ அது போலதான் சில நேரங்கள் நம்ம ஆண்டருக்கு ஐடியா கொடுப்போம். இப்படி இப்படி செஞ்சா என்ன, இப்படி நீங்க பண்ணனா என்ன. அப்ப ஆண்டர் நம்மளை பார்த்து சிரிக்கிறது போல என்ன செய்யும்? இருக்கும். சின்ன பிள்ளைங்க சொல்ற நம்ம கேட்கவே மாட்டோம். சின்ன பிள்ளைகள் திருமணம் ஆகிற வரைக்கும் வேதாகம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பேர் வந்து அடிமைகள் அப்படின்னா எஜமானுக்கு அவங்க என்ன செய்யணும்? திருமணத்துக்கு அப்புறம் தான் என் குழந்தைகள் என்னது இதுவரைக்கும் அடிமைகள், நான் சொல்றதான் கேட்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. உங்களுக்கு உங்க பிள்ளைகள் அப்படிதான் என்னது இருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு வரணும், இல்லை இவ்வளவு நேரம் தான், எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லாரும் இங்க தானே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னை மாறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். எல்லாரும் கரங்களை தட்டி, என்னை மாறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில். தூங்குறவங்களா கொஞ்சம் எழும்பிருங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல சத்தமா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க சத்தம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
இன்னும் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நம் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? இவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆண்டவரே மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் ஒரு அதிகாரம். 12 சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக ராம் முழுவதும் ஜெபம் பண்றார். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். அவருக்கு யாரெல்லாம் நான் அவருடைய சீஷத்துல அந்த இதுல வரப்போறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிதாவை டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ண அதுல ஒருத்தன் யாரு? யூதாஸ் காரியத்தை அவன் பின்வாங்கி போனான். அப்படின்னா ஜெபம் பண்ணி சில திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோற்று போனாலும் அது அவர்களுடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஆமே, நாம் செய்ய வேண்டியதை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். சோதனை பாடு, நான் பேசுறது புரியுதா? கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, சில சோதனைகளோடு கூட நாம வாழ்ந்தே ஆக வேண்டும். சில சோதனைகளுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குவார். திரும்ப வரும், அப்புறம் வராமலே என்ன செஞ்சிடும்? போயிரும். ஆனால் சில சோதனைகளோடு கூட நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 20:19 நாம வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துவார். அப்போஸ்தலர் 20:19 கொஞ்சம் வேகமாக எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். 20:19. வெகுமான தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை சேவித்தேன். இன்னொன்னு பாருங்க, 14 விதமான வியாதி பாவனுடைய சரீரத்தில் இருந்தது. ஆனால் அவர் எழுதின நிருபங்கள் ஒன்று கூட என்ன செய்யல, அதனுடைய தரம் அவருடைய வியாதி நிமித்தம் குறைந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், பலவீனம், இதனால ஜெபத்துல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நீங்க வந்து பாடுற எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. பெண்கள் கூட்டத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். சில காரியங்களை வந்து ஷேர் பண்ணும்போது என்ன மாதிரி இப்ப யாராவது பாட அனுபவிக்கிறாங்க கேட்கும்போது நிறைய பேர் இல்லை, அப்படியெல்லாம் நாங்க என்ன செய்யல, அனுபவிக்கவில்லை என்று சொன்னார்கள். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பாருங்க, நம்முடைய பாட்டுல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, குறைவே இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபத்துல கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்காய் கொடுப்பதில், அவருக்காய் வாழ்வதில் எந்த இடத்திலும் ஓட்ட ஒடிசல் இல்லாமல் பார்ப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அநேக வியாதிகளை சுகமாக்கினவன் தான் கடைசியாக எழுதுறான், கண்ணை அலெக்சாண்டர் எனக்கு துரோகம் பண்ணினான். அவரால் மறக்க முடியல, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 39 அடிகளை ஏறக்குறை அநேக முறை வாங்கின பவுல் சொல்றார், கடைசியில வைத்தியனாகிய லூக்காவை அவர் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை நாங்க அநேகருக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆவியானவர் சொல்லுவார், ஒன்று உனக்கு அற்புதத்தை செய்வேன், இல்லை என்றால் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வாரம் பாருங்க, ஒரு போன் கால், அநேக சூழல்ல வந்து பேச முடியாமல் போய் என்ன வார்த்தை சொல்லணும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு போன் கால், மரண படுக்கை, அந்த பிள்ளைக்கு சாவக்கூடிய நிலைமை, ஒரு போன் வருது, ஜெபம் பண்ணுங்கன்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க சொல்ற சூழல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லை. ஆனால் நாம் அவிசுவாசத்தை பேச அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விசுவாசத்தை பேச அழைக்கப்பட்டவர். நான் சொல்றேன், கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், இந்த வாரம் வருவாங்க. கர்த்தர் செஞ்சுட்டாரு, அவங்க வரல, பின்ன எப்படி நன்மை நடக்கும்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நினைப்பேன், இந்த ஒரு முறை கர்த்தர் நன்மை செஞ்சா போதும். ஆரம்பத்திலேயே கர்த்தர் நம்ம மேல மனத்தாங்கல் அடைந்தார் என்றால் நம்மை நம்பி எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். அவர் செய்கிற சின்ன சின்ன அற்புதங்களிலே நாம் அந்த சந்தோஷத்திலே ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, மறக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இன்னும் பெரிதானவைகளுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கை மருத்துவரோடும் மருத்துவமனையோடும் மருந்துகளோடு கூட வாழ்வதற்கு அழைத்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதம் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எப்பவும் ஜெபம் பண்ற சுகத்தை கொடுக்கணும்னு காலையில எழுமணும்னு நானும் ஒரு மாத்திரை சாப்பிட. அப்ப சொல்ல, ஆண்டவரே நீங்க இந்த மாத்திரை இல்லை, நீங்க தான் எனக்கு சுகத்தை தருகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறீங்க ஆண்டவரே. இது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நீங்களும் நிச்சயமாக உங்களுடைய அப்படிப்பட்ட சூழலை ஜெபம் பண்ணுவீங்க என்று சொல்லி நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே எக்ஸாம் இருக்காது. எப்பதான் எக்ஸாம்? நம்ம பாஸ் பண்ற வரைக்கும்.
ஆண்டவன் நம்ம பாஸ் பண்ற வரைக்கும் நமக்கு எக்ஸாம் வைப்பா. தோற்றுட்டே இருக்கிறோம்னா அது யாருடைய தப்பு? நம்ம தப்பு, நம்ம தப்பு. இன்னர் ஹோலினஸ் ரொம்ப முக்கியம். உள்ளான பரிசுத்தம். தனிமையா இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? நான் சுனில் ஒரு முறை சொன்ன, அது என் இதயத்தை தொட்டது. என் ஃபோனில் லாக்குங்கிட்ட இல்லை, யார் வேணாலும் இப்போ கூட எடுத்து பார்க்கலாம், ஃபோனெல்லாம் குப்பை தான் அப்படின்னு சொல்லாது. சிஎல பேசினா அது உண்மைதான். இன்றைக்கு ஒரு மனுஷனை வந்து கண்டுபிடிக்கணும், மொபைலை வாங்கினா போதும். ஒரு பிள்ளைகிட்ட சர்ச்சில் நான் மொபைல் கேட்டேன். அப்போ ஒரு மாதிரி முழிச்ச மொழியில நான் பயந்து கையில் கொடுத்தேன். எது கேட்டேன்னா பாட்டு எடுக்கிறதுக்காக. பாருங்க, ஒரு மனுஷனுடைய உண்மை எதில் இருக்குப்ப? மொபைல்ல. பாருங்க, ஆண்டவர் அதுதான் வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சாராள் சொல்றா, கற்பம் செத்து போனா கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? குழந்தை தர முடியும். ஆகார் சொல்லுகிறா, ஆண்டவருக்கு நம்முடைய கடந்த கால ஒரு விஷயமே இல்லை, ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாருங்க இன்னர் ஹோலினஸ், உள்ளான பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் வாயில ரொம்ப பரிசுத்தோன்னு சொல்லுவோம். வெள்ளை சாரி கெட்டினோன்னு நகை போடாம இருக்கிறதுனால, ஆலய ஆராதனைக்கு வரனால, தலையில முக்காடு போடுறதுனால அதுவா? இல்லை. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை சரியாக இருக்கும் என்றால் அதுதான் புத்தி உள்ள பக்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத சோதனையை தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. அவர் அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் நம்மை நம்பி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான சோதனையோடு கூட சொல்லுங்க, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சோதனைகளை மட்டுமல்ல, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, இத்தனை பாடுகள், இத்தனை பினான்சியல் ரீதியான ஸ்ட்ரகிள் நமக்கு வரல, கடன் வரல அப்படின்னா நாம நிச்சயமாகவே அநேக பாடங்களை கற்றிருக்க மாட்டோம். ஒன்றும் இல்லாமலே உங்க அக்கௌண்ட கொஞ்சம் பாருங்க, பணம் இல்லாத நேரத்துல தான் நம்ம அக்கௌண்ட்ல அநேக லட்சங்களை கத்த டிரான்சாக்சன் பண்ண வைத்திருப்பார். இயலாமையிலே அநேக காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பார். அப்படின்னு என்ன சொல்றாரு? ஒன்னை கொண்டு அல்ல, நான் உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன். நான் உன்னை போஷிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஒன்னே சொல்றேன், ஆண்டவர் நம்மை நடத்துவது, ஆண்டவர் நம்மை உயர்த்துவது நம்முடைய திட்டத்தின்படி அல்ல, நம்முடைய டைரியில நாம எழுதி வைத்திருக்கிறதன்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால் தாங்க முடியாத சோதனை தேவன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது இல்லை? அனுமதிப்பதில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் அதுல ஒரு குட்டி பூட்டு, ஒரு குட்டி சாவியும் அது கூட என்ன செய்யும்? பிரச்சனையும் அது கூட இருக்கு. பிரச்சனைக்கான தீர்வு என்னது? அதுல இருக்கிறது. அதை சரியாய் கண்டுபிடிப்பதற்கான அனந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யட்டும்? தரட்டும். பாருங்க, 1 தீமோத்தேயு 6:9, உலக இச்சை பெரிய சோதனையாக இருக்கிறது. வேதாகமம், பைபிள், ஜெபம் இதெல்லாம் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. 1 தீமோத்தேயு 6:9, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இச்சையை நீங்க சோதனை நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு? இச்சைகள் உண்டு. அதை அடக்குவதற்கான கிருபைகளை ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். அநேக மனிதர்கள் விழுந்து போகிற இடமே அவர்கள் பெரிய ஆளாக மாற வேண்டும். எல்லாரும் என்ன பெரிய ஆளா நினைக்கணும், என்ன பெரிய ஆளா, ஒரு பெரிய வீடை கட்டணும், பிள்ளையோட திருமணத்தை பெருசா நடத்தணும். அங்கதான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? விழுந்திருப்பார்கள். நாம் மற்றவர்களுக்காக அல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுல நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு இந்த கால வேளை என்ன மறுபடியும் என்ன செய்கிறார்? ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு அடாத, நமக்கு தகுதி இல்லாத, நம்மால் முடியாத எதையும் செய்வதற்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? முன் வரக்கூடாது. தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரட்டும். 1 பேதுரு 1:6, நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் கொஞ்ச காலம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம். பக்கத்துல ஆள் இல்லையோ? ஹல்லேலூயா.
நம்பிக்கை வருகிறதா? கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 2024 வருஷம் ஆயாச்சு. அது சீக்கிரமா? நயல் காட்டி அழைக்கிற தெய்வம் எங்க? வனாந்திரத்துல. ஹாய் ஹாய் அப்படிதான் கூடுவார். அப்படி சிரிச்சுட்டே கூடுவார். உம்முன்னு வச்சுட்டு கூட கூட மாட்டார். ஹாய் ஹாய் அப்படிதான் கூடுவார் பாருங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார் கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி. நாம் அதை மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எந்த பாடமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏதோ எனக்கு மட்டும்தான் பாடு இருக்கிற மாதிரி. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இல்லை பாஸ்டமா, உங்களுக்கு தான் நீங்க என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைல்ல, ஏதோ ஒரு பாடல போயிட்டு இருக்கோம். இந்த உலகம் யாரையும் விட்டு விடாது, இந்த உலகம் யாரையும் விட்டு விடாது. அது இந்த ஒன்ஸ் இந்த பைபிளை எடுத்துட்டோம்னா எல்லா பக்கமும் நமக்கு அடியாக தான் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னுடைய வெற்றியின் ரகசியம், எந்த சூழலா இருந்தாலும் ஜெபத்தை நான் விட்டு விடவே மாட்டேன். அநேக நேரங்களில் சொற்கள் இருக்காது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். கண்ணீரை மட்டும் வாசிக்க அவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய வார்த்தை பேசாததை நம்முடைய கண்ணீர் பேசி முடிச்சிடும். அதான் அவ்வளோ அப்பா பேசிட்டா போதும், எதுவுமே நம்ம திருப்திப்படுத்த வேண்டாம். ஒரு நாளில் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் 3 அதிகாரத்தை என்ன செய்யுங்க. இதுதான், இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் வளர்ந்துட்டே இருந்துச்சுன்னா, அது பாட்டுக்கு ஆண்டு ஒவ்வொன்றா நமக்கு பிரியம் இல்லாததை, நம்முடைய மனசுக்கு வருத்தமாக இருக்கிறதை கர்த்தர் மாற்றிக்கொண்டு என்ன செய்வார்? வருவார். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:6. இந்த வசனத்தை யார் எழுதுறார்? பேதுரு எழுதுகிறார். எஸ். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னாலே துக்கப்படுகிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், சந்தோஷம் வந்தா ரொம்ப ஆட வேண்டாம், துக்கம் வந்தாலும் ஆட வேண்டாம். ரெண்டையுமே சமமா பேலன்ஸ் பண்ணணும். புரியுதா? நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப எக்ஸாஜரேஷன் பண்றோம். கடன், வியாதி, இயலாம, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம ரொம்ப ஆடிடக்கூடாது. ஒரு நாள் ரொம்ப சிரிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில சிரிக்கவே முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுறாரு? வச்சிருந்தாரு. அப்ப நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும், சரி சமமா இருக்கணும். ஏன் சுகர் வருது? ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பாடுல ஜாஸ்தியா சாப்பிட்டுருப்போம். அதப்ப நம்முடைய சாப்பாடுல சரி சமமா எல்லா சத்துக்களும் இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யாது? எந்த வியாதியும் வராது. அப்ப நம்ம சந்தோஷத்தையும் பெருசா என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படின்னா நேத்திக்கு ஒன்று பார்த்தேன் பாருங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து நான் வாங்கின ஆசீர்வாதத்தை கொண்டாடுவதற்கு பாரு கிளப்பு தியேட்டர் போக கூடாதான். நம்ம என்ன பண்றோம்? தேவாலயத்துல வந்து நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். சின்ன விஷயமோ பெரிய விஷயம், நமக்கு எப்பவுமே ஆண்டவர் தராததை குறித்தே நமக்கு எப்படி இருக்கும்? அதுலயே மனத்தாங்கல் இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? அந்த காலகட்டத்துல அவரோடு கூட நம்ம ஊன்ற கட்டுகிறார். சங்கீதக்காரர் சொல்றார், நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல எங்க நாட்டப்பட்ட நம் வழியோரத்தில் இருந்தவர்கள், நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. முற்பிதாக்கள் வரிசையில் வந்தவர்கள் அல்ல. 12 கோத்திரத்தார் நமக்கு தெரியாது, இயேசுவை தெரியாது, நம்முடைய யூதர்கள் கிடையாது. ஆவிக்குரிய யூதர்கள் மார்த்தட்டி கொள்கிறோம். அங்க போயிச்சுன்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் வேதம் நமக்கு ஆவிக்குரிய யூதர்கள் என்று பெயர் தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறதான நாம் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும்? சரிசமமாய் அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும்? அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற தோல்விகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு பையன் புரோட்டா கிடைக்கலன்னு தூக்கு போட்டு செத்தான்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். புரோட்டா கிடைக்கலன்னு. அப்படி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வாட்டி தூக்கு போட்டு சாவணும். நாங்களே 80s 90s கிட்ஸ், எதுவுமே கிடைச்சிருக்காது லைஃப்ல. கிடைச்சிருக்கோம் ஆனா கிடைச்சிருக்காது. சிரிச்சா தப்பு, பாட்டி காலை நீட்டி போட்டு அதுக்கு மேல தாண்டி போன அடி, எத்தனை அடி. நாங்களாம் அடி வாங்காத ஏரியாவே இல்லை இங்க. அப்படியா? இன்னைக்கு பிள்ளைகளை அடிக்க முடியல, கீழ்ப்படிக்கிறதுக்குள்ள கொண்டு வர முடியல. நம்மளாம் கிள்ளு வாங்காத இடமே இல்லை, சரீரம் முழுக்க தழும்பு இருக்கும். ஏன்? பாட்டிக்குள்ளது, தாத்தாக்குள்ளது. அப்ப நம்ம சரிசமமாய் வளர்க்கப்பட்டபடினாலதான் இன்னைக்கு நல்லபடியா உருப்படியா ஆண்டவர் எங்கேயோ கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய பாடுகள் கொஞ்ச காலம், நம்முடைய உபத்திரவங்கள் கொஞ்ச காலம், நீங்கள் வீடு சுத்துறது கொஞ்ச காலம், உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு வரும், நீங்க முழுசா ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஏதோ ஒரு சோதனை, எத்தனையோ பாடுகள், இவைகளை கொஞ்ச காலம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 2 பேதுரு திரும்ப நமக்கு நம்பிக்கை தருகிறார் பாருங்க, நிச்சயம் விடுவிப்பார் இந்த சோதனையில இருந்து. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்க. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும்
அக்கிரமக்காரரை அறிந்திருக்கிற. கீழே உள்ளது வேண்டாம் பாருங்க. நிச்சயம் நம்மை விடுவிப்பார். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். கொஞ்சம் கஷ்டம்தான், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். நீங்கள் மாட்டிக்கொண்ட பாருங்க, நாமளா இழுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இழுத்து போட்டதை தேவ சமூகத்துல நாம் போய் சொல்லும் பொழுது ஏதோ ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில அனுமதித்தது போல அவரே நம்மை தப்புவிக்க ஆத்திரமா என்ன செய்கிறார்? வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த குறிப்பிட்ட கடினமான சூழ்நிலை நம்ம விடுவிக்கிற வரைக்கும் நம்ம மேல கண்ணும் கருத்தும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆ 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்தவன் இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு, ஏதோ ஆண்டோட்ட நன்மையை வாங்க போறோம், அதோட முடிஞ்சிருச்சு? இல்ல. அப்படின்னா இந்த உலகம் எக்ஸ்பைரி ஆக போகுது, உலகம் முடிய போகிறது. ஆண்டவர் உருவாக்குன பாருங்க, மனிதன் உண்டாக்குன நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கு என்ன உண்டு? ஒரு கால அவகாசம். அதுக்கு மேல நாம பயன்படுத்தக்கூடாது. இந்த உலகத்திற்கு கர்த்தர் முடிவு உண்டாக்க போகிறார். அந்த சோதனை காலத்திற்கு நம்மை தப்புவிக்கும்படிக்காக தேவ ஆலயத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இனி இந்த உலகத்துக்கு இப்ப நாம சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, மனம் போன போக்குல இருக்கிறாங்க. நினைச்சா குடிக்கலாம், பார் போலாம், கிளப் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு கர்த்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் வைத்திருக்கிறார். இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்தவர்கள் என்னது, அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஸ்லேவ். அப்படின்னா ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார். அதுவல்ல. எது தெரியுமா அடிமைத்தனம்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறது தான் உண்மையான அடிமைத்தனம். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ரெஸ்ட்ரிக்ஷன்ல வச்சிருக்கிறாரா? ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு நீங்க போக வேண்டாம், அது நமக்கு ஆபத்து. குடிக்கிறனால யாருடைய கிட்னி தான் பாதிக்கப்படும்? ஆமா, யாரு குடிக்க? கர்த்தருடைய கிட்னியா பாதிக்கப்படும். அவர் நல்லா தான் இருப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருக்கு வயதே என்ன செய்யாது. அவருடைய ஏஜ் ரிவர்ஸ் கியர். அவருக்கு வயதே என்ன செய்யாது, ஆகாது. நமக்கு தான் என்ன செய்யும்? ஏஜ் ப்ராசஸ் உண்டு, அவருக்கு ஏஜ் ப்ராசஸே கிடையாது. ஒரு 60 வயசுல என்னெல்லாம் எப்படின்னே தெரியல. இப்பவுமே நினைக்கும் போது என்ன செய்யுது, நீங்களே என்ன பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏஜ் வயது அந்த ப்ராசஸை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நம்ம அவருடைய வாழ்க்கையில போய்கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் ஃபேடவே, இதுவும் போகும். நம்ம எதுலையுமே பிடித்து கொண்டு என்ன செய்யக்கூடாது. எதுவும் நிரந்தரம் இல்லை, கர்த்தரை தவிர. அப்ப இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். பாவம் ஆண்டவரை குறித்த அறிவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று என்றைக்கு தெரியுமோ அன்றைக்கு ஆண்டவர் வருவார். அவருடைய வருகை ரகசிய வருகை. முதலாவது பகிரங்கமா வந்தார். இயேசு குழந்தையாக என்ன செஞ்சாரு? வந்தார். இனி குழந்தையாக வரமாட்டார், ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்முடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வார்? துடைப்பார். இனி அழுகை இல்லை, புலம்பல் இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இங்கே ஆண்டவர் சோதனை காலத்திற்கு நம்மை தப்புவிக்கும்படிக்கு ஆண்டவர் மறுபடியும் இந்த உலக மக்களோடு கூட நாமும் அழிந்து போகாதபடிக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற 1000 வருட அரசாட்சி, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரலோக வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன், ரொம்ப பெருசா புரிஞ்சுக்க முடியாது இந்த மூளைக்கு. நாம் சந்தோஷமா இருக்கும் போது எப்படி இருக்கும்? குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப ரொம்ப மனசுக்கு ஒரு மனரம்யமா இருக்கும்ல. அதே மாதிரிதான் பரலோகம் என்றென்றைக்கும் இருக்க போகிறது. அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்கே அக்கௌண்ட்ல இப்ப உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வரியா தருவியா? எப்படி இருப்போம்? எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டை கட்டிடுவேன், சர்ச்சை எக்ஸ்ட்ரா, யார்ட்டையுமே நிற்க மாட்டோம்ல. ஸ்பீக்கருக்கு பணம் கேட்க மாட்டேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், கல்யாணம் நடத்தி வைப்பேன், நிறைய பிள்ளைகளை தத்தெடுப்பேன். நான் பொம்பளை பிள்ளை இல்லை, நமக்கு நிறைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷம் இல்லையோ? ஓ அது கிடைக்கும் பொழுது நம்ம அக்கௌண்ட்ல 1 கோடி கிரெடிட்டட்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நினைச்சே என்ன செய்யல, பார்க்க முடியல. அடிக்கடி தெருக்கோடியில தான் போய் என்ன செய்யறோம், நிக்கிறோம். ஓகே, கர்த்தர் நமக்கு சொத்தாக என்ன செய்யறாரு, இருக்கிறார். அப்போ பாருங்க, உச்சபட்சமான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் நிறைந்ததுதான் பரலோகம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி? ஹல்லேலூயா.
என் கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எங்க பாஷை பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்தது. அப்ப எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு, பிரசங்கம் பண்ணோன்னா எப்படி பண்றது. பைபிள் காலேஜ்ல 3 வருஷம் எல்லாரும் பைபிள் கோர்ஸையும் படிச்சாங்க. நான் ஒவ்வொரு ஏரியாவில இருந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஸ்லாங்கையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். என் பாஷையில பேசினா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. தயவு செய்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் அவ்வளோ உயிரை கொடுத்து என்ன செய்யறேன், இது நல்ல உற்சாகமா என்ன செய்யணும் கவனிக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அங்க உள்ள ஆளுமாய் தெரியலையா, எப்படி தெரியும்? நம்ம 3 வருஷம் பயிற்சி பெற்றுல என்ன செஞ்சிருக்கோம். எப்படி நம்ம ஊழல் எங்க தான் இருக்க போகுது, தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. அப்போ உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணோன்னா எங்க மொழியில என்ன செய்ய முடியாது. அங்க போய் நாங்க பேசுவோம் எங்க வேற மாதிரி. இங்க என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. உங்களுடைய அந்த சப்போர்ட்டை கவனிக்கிற அந்த சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். பாருங்க, சோதனையில் தேவன் நம்மை நம்புகிறார், நாம் ஜெயிப்போம் என்று. நம்ம பிள்ளைங்க பாருங்க, நம்ம ரொம்ப நெருக்கடியில போயிட்டு இருப்போம். அப்ப வந்து கேட்பான், 30,000 செல்லு வாங்கி தாங்கப்பான். நீங்க அப்ப பிள்ளைங்களை நோவக்கூடாது. அவங்க நம்மளை எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். நம்மளை நம்புறாங்க எப்படின்னு, எங்க அப்பாவால முடியும். இதே நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மேல வைக்கணும். என் அப்பாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவருக்கு திராணி உண்டு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் காலதாமதம் ஆகிறது? நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய கீழ்ப்படியாமை. நாம் அவரை நம்புவதற்கு தவறி விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை செய்வதற்காக என்ன பண்றாரு, காலதாமதம் பண்ணுகிறார். ரோஜா அது எதால சூழப்பட்டிருக்கு, முள்ளு, சுத்தி சுத்தி முள்ளு. ஆனா அது ஒரு நாளும் பூப்பதற்கு என்ன செய்யறதில்ல, பூக்கிறதுக்கு மறக்கிறதே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையின் முட்களோடு கூட போராடி கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு நீங்கள் ஒரு நாளும் தவறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வயதான சாராவை நகைக்க பண்ணுகிறார். கூடாரத்திலிருந்து என்ன செய்யறா, அவள் தேவதூதன் சொல்லுகிற பாருங்க, அடுத்த முறை வரும் பொழுது நீ குழந்தை நீ உன்னுடைய கையில இருக்குன்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரே சிரிப்பு. அதுவும் வெளியில கூட சிரிக்க மாட்டேங்கிறா, மனசுக்குள்ள சிரிக்கிறத என்ன பண்ணிட்டாரு தூதன் பார்க்கிறாரு. பாருங்க, நம்மை ஆண்டவர் எத்தனை வயதானாலும் நம்முடைய வாயில் இருக்கிற நகைப்பை எடுக்காத தேவன். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, தூங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு, நான் மனம் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறார்? அவருடைய ஜனங்களாகிய நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படிக்கு. உண்மையில சொல்றேன், இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்தாலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையின்படி, அவர் நமக்கு வைத்திருக்கிற நீதியின்படி வாழ முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாங்க. நம்ம பண்ண பாவத்திற்கு கர்த்தர் கை வைத்தார் என்றால் எத்தனை பேரால நிலை நிற்க முடியும்? நாம் வாழ்வது அவருடைய கிருபை. நம்மை போல ஒத்த வயதுடையவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. நம்மை போல வியாதி உள்ளவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. நம்மை போல தவறான பாதைக்கு சென்று திரும்பி வந்தவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நம்மை கிருபையாக, இரக்கமாக, ஈவாக, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் அதன் ஸ்தானத்தில் எடுத்து கட்டுவித்தது போல கர்த்தர் நம்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உண்மை இந்த உலகத்துல கொஞ்சம் படிப்பு ஆகாது. கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சத்துல நீங்கள் உண்மையா இருந்தால் அநேகத்திற்கு கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார், வேலைக்காரனாக அல்ல. அப்ப கொஞ்ச விஷயத்துல நம்ம உண்மையா இருக்க பழகும் பொழுது, கொஞ்ச காரியத்துல நம்ம உண்மையா இருக்க பழகும் பொழுது நிச்சயமாகவே பெரிய இடங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு போவார். எடுத்த உடனே 1000 பேருக்கு பாட்டாரா நடத்துறதுக்கு தரமாட்டார். ஃபர்ஸ்ட் 50, அப்புறம் 100, 300, அப்படித்தான் கர்த்தர் நம்முடைய பாதை என்ன செய்வார், கொண்டு போற. எடுத்த எடுப்புல எல்லாம் என்னது பெருசா எதையும் பண்ணிவிட மாட்டார். அவர் அதை விரும்புகிற தெய்வம் அல்ல. சங்கீதம் சொல்றது, சங்கீதக்காரன் சொல்றாரு 11:5, சங்கீதம் 11:5, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். நம்ம நீதிமானா இருந்தால் சோதித்த பின்பு அவர் அறிகிறார். அதான் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே போயிருந்தோமே, அப்படி இருக்கக்கூடாது. நம்மை நம்பி சில சூழ்நிலைகளுக்கு நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிருக்கோம், நம்ம தான் ஸ்ட்ராங்கே இல்லையே. அப்படிப்பட்ட அடிக்கடி விழுகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கப்பல் தரையில் இருந்தால் கப்பலுக்கு பிரச்சனையே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? கப்பல் எதற்கு உண்டாக்கப்பட்டது? அத்தனை அலைகளையும் தாண்டி கடல்ல பிரயாணம் பண்ணுவதற்கு அமைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறதுக்கு அல்ல,
கரையில இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பாடுகளோடும் சோதனைகளோடும் பிரச்சனைகளோடும் அதையும் தாண்டி அக்கறைக்கு கொண்டு செல்லுகிற வரைக்கும் கர்த்தரும் ஓயவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம அடுத்த லெவலுக்கு போக வேண்டாம் அப்படின்னா அப்படியே நம்ம இருந்துடலாம். இந்த சூழல், இந்த குறிப்பிட்ட பாடு, இந்த கடன் அல்லது இந்த வியாதி அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி, உங்களுடைய சோதனை, நீங்க எது பாடு நினைக்கிறீங்களோ இதை கொண்டுதான், இதை தான் ஆண்டவர் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்ற போறார். நாம் ஏறி செல்லுகிற படிக்கற்களாக மாற்ற போறார். அது தடைக்கற்கள் அல்ல, சோதனை தடைக்கற்கள் அல்ல, படிக்கற்கள். ஹல்லேலூயா. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். இயேசு எல்லாருக்குள்ள நல்லதை பார்த்தார். ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு சோதனையிலையும் இருக்கிறதான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க வேண்டும். ஒரு பாருங்க, பிசிக்கலி அல்லது மென்டலி, மனதளவுல 2 வருஷமா நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் குறிப்பிட்ட சூழல் நிமித்தம். அந்த சூழல் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வரலைன்னா இந்த டயரி ஃபுல்லுமே நிரம்பியே இருக்காது. ஆண்டவரே கதின்னு கிடந்தேன். அப்ப நினைச்சு, ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்க, என்னை பிடிக்கலையே ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்ன, திரும்பி பாரு போய் உன் டைரிய. அதுக்கப்புறம் பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிச்ச, பாஸ்டர்மா நீங்க பெண்கள் கூட்டத்துல பேசுறதுல வித்தியாசம், பிரசங்கம் பண்றதுல வித்தியாசம். ஏன்? சைலண்ட் பேட்டில், தனியாக சந்தித்த யுத்தங்களும். எல்லாரும் நீங்க நினைச்சீங்க நான் நல்லா இருக்கிறேன்னு, அந்த சூழலை நான் பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்து கொண்டிருந்தேன். எதற்காக என்றால், அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் போகிறவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோரின் கண்ணீரின் ஜெபம் குடும்பத்தை காப்பாற்றும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக வடிக்கிற கண்ணீர், நிறைய விஷயத்துக்கு ஆள்றீங்கல்ல, ஜெபத்துல அழுங்க. அந்த ஜெபம் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? காப்பாற்றும். பிள்ளைகளுக்கு பிக்ஸட் டெபாசிட்ல பைசா இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை நேரம் ஜெபம் பண்றீங்க? பிள்ளைங்க எவ்வளவு டேஞ்சர்ல இருக்காங்க தெரியுமா? நம்மை மாதிரி அல்ல. நம்ம முன்னாடி தேடி போனாதான் பாவம். இப்ப வீட்டுக்குள்ளேயே செல்லுல என்ன செய்யுது? பாவம் கழுகு மாதிரி கொத்திட்டு போறதுக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நம்முடைய ஆத்துமாக்களை அப்படின்னா நம்முடைய பரிசுத்தத்திற்காக எந்த விலைக்கிரயத்தையும் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய ஜெபத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய வேத வாசிப்பை காத்துக்கொள்ள, நாம் ஆலயத்திற்கு வருவதை காத்துக்கொள்ள, விட்டு விடாமல் இருக்க எந்த விலைக்கிரயத்தையும் செலுத்துவதற்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக, தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரம் ஜெபம் அறிவித்தாலும் வருவதற்கான இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். வருவதற்கு இஷ்டம் இல்லாவிட்டால் நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? ஆக்சுவலி இவனுக்கு போக இஷ்டம் இல்லை, உங்களுக்கு போக இஷ்டம் இல்லை, இதற்காகவே 5 ஆண்டுகள் என்று வைத்திருக்கிறதை ஆண்டுல என்ன செய்யணும்? கொடுத்துருக்கணும். அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆண்டவர் மிக்சியில போட்டு அடிச்சு கிண்ணில வலிச்சு எடுத்துட்டார் நம்மள. இனி நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நிற்க பலன் இல்லை, நாங்க பலன் இல்லை. இன்னொரு சூழல் வந்தா நம்ம தாக்கு பிடிப்போம்னு தெரியாது. ஆனா வரும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுக்கே சோர்ந்துட்டோம்னா, காலாட்களோடு நடக்கும் போதே சோர்ந்துட்டோம்னா, ரதங்களோடும் குதிரைகளோடும் போகிற பொழுது எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஜெபம் இப்ப நம்மள தாங்கிட்டு வருது. அப்ப அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இப்ப ஜெபம் பண்ணி வச்சிருந்தா தானே கர்த்தர் காப்பாற்றுவார். அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் சோதனைகளையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. சரி, சோதனை நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் தந்திருக்கிறார். அடையாளத்தை ஆண்டவரத்துல கேட்கலாம். கிதியோன் கேட்கிறான். 6ஆம் அதிகாரம் 39. நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை வரும்போது, முடிவெடுக்க முடியாம இருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் அடையாளம் கேட்கலாம். கிதியோன் எல்லாருக்கும் தெரியும், பெரிய பயந்தாங்கொள்ளி. இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுதே மீதியானியர்கள், கிழக்கத்தி புத்திரர், அம்மோனியரும் ரெடியா இருப்பாங்க. அறுவடை கூட நடக்காது. விதைக்கும் பொழுதே ஆரம்பத்திலே என்ன பண்ணுவான்? நிற்பான். அப்ப கர்த்தர் இவன் புலம்பிட்டே இருக்கான். உங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீங்க செஞ்ச நன்மையில எங்க ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்த இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்னு சொல்லி முடிக்கும். கர்த்தர் கூப்பிடுவார், பயங்கர பராக்கிரமசாலியேன்னு சொல்லி. ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு? இந்த சூழலை நம்ம வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். இதை நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. உங்க கதை இதோடு முடிவதற்கு அல்ல. இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தது உங்களை விட்டுட்டு போறதற்கு அல்ல. இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் இதையும் தாண்டி உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். அப்ப பாருங்க, ஒரு அடையாளத்தை கேட்கிற ஆண்டவரே, நீர் தான் என்னோடு கூட பேசினீர் என்றால் ஒரு தோலை ஒரு கிரவுண்ட்ல போடுவேன். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த தோல்ல மாத்திரம் பனி இருக்கணும், நிலத்துல பனி இருக்க கூடாது.
என்ன கேட்குறான்? அரிதான காரியம். கஷ்டம் தானே. பனி எப்படி விழும்? உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை ரசிக்கிறீங்களா அல்லது எடுத்தோன்னு மொபைல தான் பார்க்குறீங்களா? சுற்றி இருக்கிறவைகளை பார்க்கணும். ஃபுல்லும் மொபைலில் என்ன செய்யக்கூடாது? ஜஸ்ட் கம்யூனிகேஷன். ரொம்ப எதுக்குள்ளே கடந்துடக்கூடாது. போச்சு நம்ம வாழ்க்கையே போச்சு, ஜாலியாக முடிச்சிடும். சரி, நம்ம தரிசனம், நம்ம படிப்பு, நம்ம கெரியர் மொத்தமாக என்ன செஞ்சிடும்? போயிடும். சரி சொல்கிறேன். என்ன சொன்னேன்? அடையாளத்தை கேட்குறான். அடுத்த நாள் வந்து கிதியோன் பார்க்குறான். அந்த தோல்ல மாத்திரம் என்ன இருக்கும்? பனி இருக்கும். இப்படி யாராவது அடையாளம் கேட்டு ஜோம் பண்ணி இருக்கிறீங்களா? நான் நிறைய அடையாளம் கேட்டு வச்சிருக்கேன். அதை இன்னும் அமைதியாக எங்கே உட்காந்துருக்கேன். ஆத்துமாக்களை தருவீரா தரமாட்டீரா? தந்திருக்காரு. தரிசனத்தில் இருக்கு. அதெல்லாம் வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவுதானே சத்தம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம், ஒரு அடையாளத்தை கேட்கிறேன்னு சொல்றா. எடுத்து கேட்கிறான் அடையாளத்தை. இப்ப இந்த தோல்ல மாத்திர பனி இருக்க கூடாது, பூமி எல்லாம் என்ன செய்யணும்? பனியா. கொஞ்சம் ஆள் விளையாடுறாரு ஏற்ற கர்த்தர்கிட்ட. ஆண்டவர் வந்து சரி விளையாடட்டும்னு நினைப்பாரு. நான் அவருடைய பிள்ளைகள் தானே. நாம ஒரு நாள் நல்ல வரும்போ ஒரு நாள் வல்ல வருமா. அப்புறம் சொல்லுங்க, உம்மா மாதிரி ஒரு மோசமான ஆளு யாருமே இல்லைம்மா. எதையுமே ஆண்டவர் சகிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில கடினமான சூழல் வருகிற பொழுது நம்ம அடையாளத்தை கேட்டு செபிக்கணும். இப்ப பிள்ளைகளுக்கு மணமகன் மணமகள் தேடும் பொழுது அடையாளத்தை கேட்கணும். என்னுடைய அடையாளத்தை பாஸ்டர் கேட்டதை சொன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. என்னெல்லாம் சொல்லலை. ஒரு ஆஃப்டர் ஒரு 30 இயர்ஸ் தாண்டி, ஒரு 30 ஆண்டுகள் தாண்டி என்னது சொல்ற. அப்ப நிறைய இன்னும் என்ன செய்யும் விசுவாசிகள். அப்ப இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? அழகா இருக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழல் வரும்போது நம்ம அடையாளத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நானும் சுழலும் பேசி கொண்டு பாருங்க. ஆண்டவர் வந்து இல்லைன்னா ரொம்ப கஞ்சனா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். தரவே மாட்டேன். 5:2 சர்வ வல்லமை படைத்த தேவன். அப்படிதானே? என்ன யார்கிட்ட வாங்கினாரு? ஒரு சின்ன பையனை கேள்வி வாங்கினாருன்றத பிடுங்கினாருன்னு சொல்லலாம். இவர் நினைச்சா இஸ்ரவேலர்களுக்கு எங்கிருந்து கொண்டு வந்தாரு சாப்பாட? எங்கிருந்து? வானத்திலிருந்து தேவதூதர்கள் ஒண்ணு. அன்னைக்கு பண்ணியிருக்கலாமா அந்த அற்புதத்தை? பண்ணியிருக்கலாம். சரி, அது இருக்கட்டும். இந்த இவரோடு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. ஒருத்தங்க கூட இவர்கிட்ட வந்து சேரல. கடைசி நேரத்துல தான் வந்து சேர்றேன். ஏன்? நிச்சயமாவே குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன செஞ்சிருப்பாரு? வைத்திருப்பார். 5 அப்பம் கொடுக்கறது 2 பேர் தான் கொடுத்துருப்பாரு சாப்பிடறதுக்கு. பின்ன எப்படி இவர்கிட்ட வந்து ஒட்டும் அவனு வரலாம் சகோதரர்கள்? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் நாம் கெட்டு போகிறதற்காக நமக்கு எதையுமே அதிகம் தர மாட்டார். அந்த கொஞ்சத்திலையுமே நம்மை நிறைவாக நடத்தி இருப்பார். நம்ம நினைப்போம் நம்ம நிறைய தந்தா சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் அப்படின்றது வெளியிலேருந்து வர்றதில்ல. சந்தோஷம் அப்படின்றது நமக்குள் இருந்து வர்றது. ஆராதனையில ஒரு வார்த்தை சொன்ன, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. சந்தோஷத்தை வெளியே தேடாதீர்கள், நாம் தனிமையாக்கப்படுவோம். சந்தோஷத்தை தேவனிடத்தில் தேடும் பொழுது நாம் தனிமையாக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்ம எப்படி வைப்பார்? சந்தோஷமாக வைப்பார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி எழுந்து ஜெபம் பண்ணுவோம். சோதனைக்கு கர்த்தர் தப்பும்படிக்கு அதற்கான போக்கை உண்டாக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். நம்மை சுதந்திரிக்கணும். எங்களை சுதந்திரிக்க வைங்க ஆண்டவரை. இயேசுவே சோதிக்கப்பட்டாரண்டா நீங்களும் நானும் எம்மாத்திரம். எல்லாரும் கேளுங்க. எந்த சோதனை நினைக்கிறீங்களோ, எது பாடு நினைக்கிறீங்களோ, இதை என்னால கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவிடத்துல பலனை கேளுங்க. அந்த பலன் அன்றைக்கு எலியாவை நடக்க பண்ணினது போல தேவ பலன் பரலோகம் கொண்டு போய் நம்மை சேர்க்கிற வரைக்கும் நம்மை நடக்க பண்ணும். நாம் நம்முடைய பலத்தில் நின்றால் விழுந்து போவோம். தேவனுடைய பலத்தில் நிற்கும் பொழுது விழக்கூடிய நிலைமை வந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமப்பார். எல்லாரும் கேளுங்க. சோதனையிலிருந்து தப்பு பண்ணுங்க. மற்றவர்களுக்கு எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. சிந்தனையில் அடிக்கடி நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிலே உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. வெளியே வருகிற சோதனையில எளிதாக நாம ஜெயிக்கலாம். ஆனால் சிந்தனையில வருகிற சோதனையில ஜெயிப்பது நம்மால் கூடாத காரியம், நம்மால் இயலாத காரியம். எல்லாரும் கேளுங்க. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஹல்லேலூயா உங்க அபிஷேகத்தை தட்டி எழுப்புங்க. அனல் மூட்டுங்க. ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்து விடக் கூடாது. அப்படி இருந்தால் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கும் உமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒரு உறவை ஏற்படுத்தும். பரலோகத்தில் நம்முடைய கரத்தை நீட்டுவீராக.
பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. பாடுகளுக்கு தப்புவையோ, சோதனைகளுக்கு தப்புவையோ. ஹalleluya ஹalleluya. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உங்க இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. சோதனை தப்பும்படிக்கு மறுபடி நீங்க வரப்போகிறதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya. பறவைக்கு பயந்து எந்த விவசாயி விதைக்காமல் இருக்க மாட்டான். உங்க சூழ்நிலைக்கு பயந்து, உங்க காலத்தை பார்த்து பயந்து ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். இதே ஒன்று கர்த்தர் பெரிதாக உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதற்காகத்தான் இந்த பாடு, அதற்காகத்தான் இந்த சோதனை. எல்லாரும் ஹalleluya. எங்களை விடுவீங்கப்பா. பாவம் ஒரு வியாதி, அது நல்லதல்ல. ஹalleluya ஹalleluya. கிருபாண்டவரே, உம்முடைய கிருபையை தந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த கடுமையான சூழ்நிலையிலையும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. எந்த மனிதனும் எங்களை நடத்த முடியாது. இந்த சூழலை எங்களை நடத்த முடியாது ஆண்டவரே. எல்லா சூழலும் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர் நீரா இருக்கிறதற்காக நன்றி. அடுத்த நாளை எப்படி கழிப்பேன்னு நீங்க கலங்கலாம். நாளைக்கு அந்த நாளை எப்படி சந்திக்க போறேன்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஹalleluya. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் கதறுவோம். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்த என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. நல்ல சத்தமா போதுமே. உங்க கிருபை எங்க குடும்பத்தை நடத்த முடியாது. எங்களை நடத்தி கொண்டு செல்லுகிறவரே, கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது மனசுல தள்ளாடுறையா. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா சபையா இப்ப சத்தமா. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே.
கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. சர்வ வல்லமுள்ள தெய்வம், அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த கிருபை அடுத்த வாரம் எங்கள் குடும்பங்களுக்கு தருவீர்கள். நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் சுத்த பொன்னாக விளங்குவோம் என்று நீ நம்பி எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற எல்லா தீமை போன்றிருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வாரத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு ஆசீர்வதியும். உண்ணுகிற உணவு, தொடுகிற பொருட்கள், குடிக்கிற தண்ணீர் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். வெளிநாடுகளிலே வெளி மாவட்டங்களில் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை காப்பாற்றும். வாகனங்களில் போகிற போது வருகிற போது கர்த்தர் ஆண்டவரே பாதுகாப்பை தருவீராக. வேலை செய்கிற இடத்துல வீட்டில் இருக்கும் பொழுது கிருபை உள்ள கரம் இருந்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கூடுதல சபைக்கு போயிருக்கிற போதகரை நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி. பிரயாணங்களை உம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிற உபாகமம் 28:1-14 வரைக்கும் உள்ள அந்த அத்தனை ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் பலிக்கட்டும். இவர்களை வாலாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்குவீராக. ஓ ஸ்தோத்திரம். இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே. பரவி பாய்கிற ஆறுகளாக மாற்றும். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் கேதுரு மரங்களைப் போல மாற்றுவீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் நன்மை உண்டாகட்டும். நேரே காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய கிருபையும் சமாதானம் என்னென்றைக்கும் அகில உலகம் முழுவதில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர்